கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: புரட்சி காலத்தில் தீவிரமான எதிர்க்கட்சியாக இருப்பதின் பொருள் என்ன? தற்காலிக அரசாங்கத்தை பற்றிய தீர்மானத்துக்கு திரும்புவோம். புதிய இஷ்கிரா போர்த்தந்திரங்கள் புரட்சியை முன்னுக்கு தள்ளாமல் பின்னுக்கு இழுக்கின்றன என்று காட்டினோம். முரணுள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் போராட்டத்தில் இந்த போர்த்தந்திரங்கள் தாம் சமூக ஜனநாயகவாதத்தின் கைகளை கட்டி போடுகின்றன. அது முதலாளித்துவ ஜனநாயகத்தில் கலந்து கரைந்து விடாதபடி தடுக்கவும் இல்லை என்றும் காட்டினோம். தீர்மானத்தின் பொய்யான முற்கோள்கள் இயல்பாகவே பின்வரும் பொய்யான முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றன. எனவே சமூக ஜனநாயகவாதம் அரசதிகாரத்தை கைப்பற்றும் குறிக்கோள்களையோ தற்காலிக அரசாங்கத்தில் அதிகாரத்தை பங்கு போட்டு கொள்ளும் குறிக்கோளையோ வகுத்து கொள்ளக்கூடாது. மிக தீவிரமான புரட்சி எதிர்க்கட்சியாக இருந்து வர வேண்டும். இம்முடிவில் குறிக்கோள்களை பற்றி கூறும் முதற் பகுதியை கவனியுங்கள். ஜாராட்சி மீது புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவது சமூக ஜனநாயகவாத நடவடிக்கையின் குறிக்கோள் என்று புதிய இஷ்கிராவாதிகள் அறிவிக்கிறார்களா? ஆம், அறிவிக்கிறார்கள். நிர்ணயமான வெற்றிக்குரிய நிலைமைகளை அவர்களால் சரியாக வரையறுக்க முடியவில்லை. ஒஸ்வோபஸ்தேனியின் வரையறுப்புக்கு நழுவி விடுகிறார்கள் என்ற போதிலும் இந்த குறிக்கோளை வைத்து கொள்ளத்தான் செய்கிறார்கள். மேலும் தற்காலிக அரசாங்கத்தை புரட்சி எழுச்சியுடன் சம்பந்தப்படுத்துகிறார்களா? ஆம், தற்காலிக அரசாங்கம் வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சியிலிருந்து தோன்றும் என்று நேரடியாக கூறி சம்பந்தப்படுத்துகிறார்கள். கடைசியாக புரட்சி எழுச்சிக்கு வழிகாட்டுவது என்னும் குறிக்கோளை வைத்துக் கொள்கிறார்களா? ஆம், வைத்துக் கொள்கிறார்கள். திரு ஸ்த்ரூவே போல் அவர்களும் புரட்சி எழுச்சி அவசர அவசியம் என்பதை ஒப்புக்கொள்வதை தட்டி கழிக்கிறார்கள் என்றாலும் அதே நேரத்தில் திரு ஸ்த்ரூவே போல் அல்லாமல் அதை சமூக ஜனநாயகவாதம் தன்னுடைய செல்வாக்குக்கும் தலைமைக்கும் உட்படுத்தவும் அதை தொழிலாளி வர்க்கத்தின் நலன்களுக்காக பயன்படுத்தவும் முயல்கிறது என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு நயமாக இணைகிறது பார்த்தீர்களா? ஒருங்கே பாட்டாளி வர்க்க திரளும் பாட்டாளி வர்க்கம் அல்லாத மக்கள் திரளும் நடத்தும் புரட்சி எழுச்சியை நம் செல்வாக்குக்கும் தலைமைக்கும் உட்படுத்தி அதை நம் நலன்களுக்காக பயன்படுத்தும் குறிக்கோளை நாம் வைத்து கொள்கிறோமாம். ஆகவே புரட்சி எழுச்சியில் ஒருங்கே பாட்டாளி வர்க்கத்திற்கும் புரட்சிகரமான முதலாளி வர்க்கத்திற்கும் சிறு முதலாளி வர்க்கத்திற்கும் அதாவது பாட்டாளி வர்க்கம் இல்லாத குழுக்கள் தலைமை வகிக்கும், அதாவது புரட்சி எழுச்சிக்கு தலைமை வகிப்பதை சமூக ஜனநாயகவாதத்துக்கும் புரட்சிகரமான முதலாளி வர்க்கத்தினருக்கும் இடையே பங்கிட்டு கொள்ளும் குறிக்கோளை வைத்துக் கொள்கிறோமாம். புரட்சி எழுச்சிக்கு வெற்றி தேடி கொடுக்கும் குறிக்கோளையும் வைத்துக் கொள்கிறோமாம். அது ஒரு தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுவதில் கொண்டு போய் விட வேண்டுமாம். அது ஒரு வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சியிலிருந்து தோன்றும். எனவே ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் நாம் அரசதிகாரத்தை கைப்பற்றுவதையோ அரசதிகாரத்தை பங்கிட்டு கொள்வதையோ குறிக்கோளாக வைத்து கொள்ளக்கூடாதாம். நம் நண்பர்கள் தங்களுடைய வாதங்களை ஒன்றோட ஒன்று பொருத்தி காட்ட முடியாது. புரட்சி எழுச்சி பிரச்சனையை தட்டி கழிக்கும் திரு ஸ்த்ரூவேவின் பார்வை நிலைக்கும் இந்த அவசரமான பணியை மேற்கொள்ளுமாறு நம்மை அறைகூவி அழைக்கும் புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதத்தின் பார்வை நிலைக்கும் இடையே இவர்கள் ஊசலாடுகிறார்கள். ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் கலந்து கொள்வதனைத்தும் பாட்டாளி வர்க்கத்துக்கு துரோகம் செய்வதாகும் என்று கோட்பாடு ரீதியிலே கண்டிக்கும் அராஜகவாதத்துக்கும் புரட்சி எழுச்சியில் தலையாய செல்வாக்கு சமூக ஜனநாயகவாதத்துக்கு இருக்கும் நிலையில் அவ்வாறு பங்கெடுத்து கொள்வதை கோரும் மார்க்சியத்துக்கும் இடையே அவர்கள் ஊசலாடுகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரமான நிலை எதுவும் கிடையாது. ஜாராட்சியுடன் பேரம் பேசி முடிக்க விரும்பி அதன் காரணமாக புரட்சி எழுச்சி பிரச்சனையை தட்டி கழிப்பதிலும் சாகசங்களிலும் புகலிடம் தேடும் நிர்பந்தத்தில் இருக்கும் திரு ஸ்த்ரூவேவின் நிலையும் இல்லை. மேலிருந்து செய்கை புரிவதனைத்தையும் முதலாளித்துவ புரட்சியில் கலந்து கொள்வதனைத்தையும் கண்டிக்கும் அராஜகவாதிகளின் நிலையும் இல்லை. ஜாராட்சியுடன் செய்து கொள்ளும் பேரத்தையும் ஜாராட்சி மீது பெறும் வெற்றியையும் புதிய இஷ்கிரா குழு குழப்பி விடுகிறது. முதலாளித்துவ புரட்சியில் அவர்கள் கலந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் மார்த்தீனவின் 2 சர்வாதிகார முறைகளை சற்று தாண்டி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மக்களின் புரட்சி எழுச்சிக்கு தலைமை தாங்கவும் ஒப்புக்கொள்கிறார்கள். வெற்றி பெற்றதும் உடனே அல்லது ஒரு கால் வெற்றி பெறுவதற்கு சற்று முன்னே அந்த தலைமையை கைவிடுவதற்காக, அதாவது வெற்றியின் பலன்களை
தாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அல்லாமல் அவற்றை மொத்தமாக முதலாளி வர்க்கத்திடம் கொடுத்து விடுவதற்காக. இதைத்தான் அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தின் நலன்களுக்காக புரட்சி எழுச்சியை பயன்படுத்துவது என்று அழைக்கிறார்கள். இந்த குளறுபடியை இனிமேலும் கவனிக்க தேவையில்லை. மிக தீவிரமான புரட்சிகர எதிர்க்கட்சியாக இருந்து வருவது என்றுள்ள வரையறுப்பில் இந்த குளறுபடி எப்படி உதித்தது என்று பரிசீலிப்பது அதைவிட பயனுள்ளதாயிருக்கும். இது புரட்சிகரமான சர்வதேச சமூக ஜனநாயகவாதத்தின் பழக்கமான வரையறுப்புகளில் ஒன்று. இது முற்றிலும் சரியான கருத்துரை. நாடாளுமன்ற முறையிலுள்ள நாடுகளில் திருத்தல்வாதத்தையும் சந்தர்ப்பவாதத்தையும் எதிர்க்கும் எதிர்ப்பாளர்களுக்கு இது சகஜமாகிவிட்ட ஒன்றாகும். நாடாளுமன்ற மூடத்தனத்திற்கும் மில்லிரான் போக்குக்கும் பெர்ஸ்டன்டைன்வாதிகளுக்கும் டுராட்டி வகைப்பட்ட இத்தாலிய சீர்திருத்தவாதத்துக்கும் நியாயமாகவும் அவசியமாகவும் வாய்த்த மறுப்பாக இது பொதுவாக ஏற்கப்பட்டுள்ளது. நல்லவர்களான நம் புதிய இஸ்கிராவாதிகள் இந்த நேர்த்தியான கருத்துரையை மனப்பாடம் செய்து கொண்டு ஆர்வத்துடன் செயல்படுத்தி வருகிறார்கள். சிறிதும் பொருத்தமில்லாமல் நாடாளுமன்றமே இல்லாத நிலைமைகளுக்காக எழுதப்பட்ட தீர்மானங்களில் நாடாளுமன்ற போராட்டத்துக்குரிய வகையினங்கள் புகுத்தப்படுகின்றன. எதிர்க்கட்சி என்னும் கருத்துருவம் புரட்சி எழுச்சியை பற்றியும் எவரும் காரியப்பற்றோடு பேசாத ஓர் அரசியல் நிலைமையின் பிரதிபலிப்பும் வெளியீடும் ஆகும். புரட்சி எழுச்சி தொடங்கிவிட்டு புரட்சியின் ஆதரவாளர்கள் அனைவரும் அதற்கு தலைமை தாங்குவது பற்றி சிந்தித்தும் பேசியும் வருகிற ஒரு நிலைமையுடன் பொருத்தி அக்கருத்துருவம் அர்த்தமில்லாமல் செயல்படுத்தப்படுகிறது. புரட்சி எழுச்சி வெற்றி பெறுமேயானால் மேலிருந்து செயலாற்ற வேண்டியதின் அவசியத்தை நம்முன் புரட்சி நிறுத்தியிருக்கும் நேரத்திலேதான் பழைய வழிமுறைகளோடு, அதாவது கீழிருந்து மட்டும் செய்கை புரிவது நீடித்திருந்து வருவதற்கான விருப்பத்தை ஆடம்பரத்துடன் ஆரவாரத்துடன் தெரிவிக்கிறார்கள். உண்மை, நம் புதிய இஸ்கிரா குழுவினர் நிச்சயமாக அதிர்ஷ்டம் கெட்டவர்களே. அவர்கள் ஒரு சரியான சமூக ஜனநாயகவாத கருத்துரையை வரையறுக்கும் போதும் கூட அதை எப்படி சரியாக செயல்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். புரட்சி நடக்கத் தொடங்கிய பின் நாடாளுமன்றம் இன்னும் இல்லாத நிலையில் உள்நாட்டு போரும் புரட்சி எழுச்சியின் வெடிப்புகளும் இருந்து வரும்போது நாடாளுமன்ற போராட்டத்துக்குரிய கருத்துருவங்களும் கருத்தினங்களும் உருமாற்றம் பெற்று எதிர்மறைகளாக மாறிவிடுகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தவறியுள்ளனர். இன்று பரிசீலனையின் கீழ் இருக்கும் நிலைமைகளில் தெரு ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஆயுதமேந்திய மக்களின் ஏறித்தாக்கும் செய்கையின் மூலமாக கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அரசாங்கத்தை பலவந்தமாக தூக்கி எறியப்படுகிறதின் மூலமாக அரசாங்கத்தின் பாலுள்ள எதிர்ப்பு நிகழ்த்தப்படுகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. நம்முடைய நாடோடி கதையில் வரும் பிரபல கதாநாயகன் நல்ல அறிவுரையை பொருத்தமற்ற காலத்தில் திருப்பிச் சொன்னது போல் மார்த்தீனவை மெச்சிக்கொள்ளும் நம்மவர்கள் தாங்களே சொல்கிறபடி அசல் போர் நடவடிக்கையில் துவங்கிவிட்ட நேரத்தில் அமைதியான நாடாளுமன்றவாதத்தின் படிப்பினைகளை திருப்பிச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியின் நிர்ணயமான வெற்றியையும் மக்கள் புரட்சி எழுச்சியையும் குறிப்பிட்டு தொடங்கும் ஒரு தீர்மானத்தில் தீவிரமான எதிர்க்கட்சி எனும் கோஷத்தை இவ்வாறு பகட்டாக முன்வைப்பதை போல் கேலிக்குரியது வேறொன்றுமில்லை. கனவான்களே, புரட்சி எழுச்சி நடக்கிற காலத்தில் தீவிரமான எதிர்க்கட்சியாக இருப்பதின் பொருள் என்ன என்று சிந்தித்து பார்க்க முயற்சி செய்யுங்கள். அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவது அல்லது அகற்றுவது என்பதா அதன் பொருள்? அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பது அல்லது அதன் இராணுவத்தை பகிரங்கமான போரில் முறியடிப்பது என்பதா அதன் பொருள்? அரசாங்க கஜானாவை மீண்டும் நிரப்ப மறுப்பது அல்லது புரட்சி எழுச்சியின் தேவைகளுக்காகவும் தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஆயுதமளிக்கவும் அரசியல் நிர்ணய சபையை கூட்டுவதற்கும் அந்த கஜானாவை புரட்சிகரமான முறையிலே கைப்பற்றுவது என்பதா அதன் பொருள்? கனவான்களே, அம்பலப்படுத்துவது, எதிர்த்து வாக்களிப்பது, மறுப்பது என்கிற மறுநிலை செய்கைகளைத்தான் தீவிரமான எதிர்க்கட்சி என்னும் கருத்துருவம் வெளியிடுகிறது என்று உங்களுக்கு புரிய தொடங்கவில்லையா? அது ஏன் அப்படி? ஏனென்றால் இந்த கருத்துருவம் நாடாளுமன்ற போராட்டத்திற்கு மட்டுமே பொருந்துகிறது. மேலும் நிர்ணயமான வெற்றியை உடனடியான போராட்ட குறிக்கோளாக எவரும் வைக்காதிருக்க காலத்தில் இந்த கருத்துருவம் நாடாளுமன்ற போராட்டத்துக்கு மட்டுமே பொருந்துகிறது. அரசியல் ரீதியிலே ஒடுக்கப்பட்டுள்ள மக்கள் வெற்றிக்கான கொடிய போராட்டத்தில் எல்லா முனைகளிலும் உறுதிமிக்க தாக்குதலை தொடங்குகிற தருணத்தில் இருந்து இவ்விஷயத்தில் விவகாரங்கள் தீவிரமாக மாறி வருகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்கவில்லையா? தொழிலாளிகள் நம்மை கேட்கிறார்கள், புரட்சி எழுச்சியின் அவசரமான காரியத்தை மிகுந்த ஆற்றலுடன் தொடங்க வேண்டுமா?
துவக்க நிலையிலுள்ள புரட்சி எழுச்சி வெற்றி வாகை சூடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வெற்றியை எப்படி பயன்படுத்துவது? என்ன வேலை திட்டத்தை பிறகு செயல்படுத்த வேண்டும்? மார்க்சியத்தின் பொருளை மேலும் ஆழ்ந்ததாக செய்து கொண்டிருக்கும் புதிய இஸ்கிராவாதிகள் விடையளிக்கிறார்கள். நாம் தீவிர புரட்சிகரமான எதிர்க்கட்சியாக இருந்து வர வேண்டும் என்று. நல்லது, இந்த வீரர்களை போலி பண்புவாதத்தில் கைதேர்ந்தவர்கள் என்று நாம் அழைத்தது சரிதானே?